நாம இன்னைக்கு ஸ்கூல் டேஸ் மெமரிஸை பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க பள்ளிக்கூடம் போகும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் பாக்கெட் மணியை தருவாங்க? பாக்கெட் மணினா அதிகபட்சம் 25 காசுன்னு சொல்லுவோம்ல. கார் ரூபாய் அதான் அதிகபட்சம். குறைஞ்சபட்சம்னா 10 காசு, 5 காசு அப்படின்லாம். அப்பவே அதெல்லாம் இருந்துச்சுல. 10 காசுன்றது 2 மிட்டாய் தருவாங்க. 5 காசுனா 1 மிட்டாய் தருவாங்க. அது ஞாபகம் இருக்கு. 25 காசுனா 5 மிட்டாய் தருவாங்க. நீங்க போகும்போது உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? எனக்கும் 4 நாள் தந்து விட்டுருக்காங்க. 4 நாள்னா 25 பைசா. அது கொண்டு போயிருக்கோம். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ₹1 அந்த 8ஆம் கிளாஸ் போகும்போது ₹1 தான் தந்து விட்டுருக்காங்க. அதுக்கும் டெய்லி அழணும். ஆமா. இப்போ ஸ்கூல் போகும்போது அப்பாவோட பேக்கெட்ல இருந்து பைசா திருடிட்டு போயிருக்கீங்களா? திருடி இருக்கோம். ஏன்னா அவங்க டெய்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அதனால திருடி அம்மாட்ட சூடெல்லாம் வாங்கி அடிலாம் வாங்கி நிறையா வேற தழும்புகள்லாம் வந்து இருந்திருக்கு. உங்களுக்கு உங்க லைஃப்ல? நான் ஸ்கூல் டேஸ்லலாம் திருடினது கிடையாது. பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல திருடுவேன். அதிகபட்சமா ₹10. இல்ல நான் பெட்டர் தான். இப்போ நான் திருந்திட்டேன். உங்க ஸ்கூல் டேஸ்ல சார் இல்லைன்னா மிஸ் அவங்கள்ட்டலாம் அடி வாங்கியிருக்கீங்களா? அடி வாங்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? வெளுத்து எடுத்திருக்காங்க. நல்லா அடி வாங்கியிருக்கேன். படிப்பு சம்பந்தமா அடி வாங்கினது இல்ல. மற்றபடி வேற ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணி இல்ல விளாண்டுட்டு லேட்டா வந்து இப்போ பிடி பீரியட்லாம் விட்டாங்கன்னா அந்த பீரியட் 4 o'clock முடியுதுன்னா 4:15க்கு தான் வர்றது ஒரு கேங்கா. ஸோ அப்போ வந்து அடிப்பாங்க. பனிஷ்மெண்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. நான் சேட்டைக்காகலாம் அடி வாங்கினது கிடையாது. படிப்புக்கும் அடி வாங்கினது கிடையாது. ரைட்டிங் எழுதாம போயிட்டு அடி வாங்கியிருக்கேன். எழுதலைன்னா எழுத்து வந்து வடிவமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முட்டிலே போடுவாங்க. அந்த விஷயத்துல நான் தப்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி அடி வாங்கினது இல்லை. ஓகே. இதுக்கப்புறம் சம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, லைக் உப்புல முட்டி போடணும், வெயில்ல முட்டி போடணும், அந்த மாதிரி ஹார்டான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல. அசம்பிளில எல்லாரும் இருக்கும்போது நம்ம மட்டும் தனியா நிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா? அது மாதிரி பண்ணிருக்கீங்களா? இந்த பனிஷ்மெண்ட் வந்து முட்டி போடுறது, உப்புல முட்டி போடுறது நான் ஸ்கூல்ல பண்ணதுல எங்க வீட்ல எங்க அம்மா பண்ண வச்சிருக்காங்க. அது எல்லார் வீட்லயுமே நடந்திருக்கும். கெட்டி வச்சுலாம் அடிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல வந்து முட்டி போட்டிருப்போம். ஐ மீன் ஏதாவது எழுதாம போயிட்டு அங்க கும்பலோட கும்பலா முட்டி போட்டு நின்றுருக்கேன். உங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கா? பெஞ்ச் மேல ஏறி நின்று இருக்கோம். கேங்கா வெளில போய் நின்று இருக்கோம். அதாவது மேக்ஸ் டெஸ்ட்னா இப்போ செகண்ட் சாப்டர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. படிக்காதவங்க வெளில போங்கன்றுவாங்க. அப்போ படிச்சிருந்தாலுமே மேக்ஸ்னாலே ஒரு பெரிய பயம் வந்து உள்ள இருக்கும். எங்க நம்ம அந்த சம் போட்டு அது ப்ராப்ளம் தப்பாயிடுமோ அப்படின்ட்டு உஷாரா வெளில போயிடுறது பெட்டர்ன்ட்டு நினைச்சு போனதெல்லாம் உண்டு. அதான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மோஸ்ட்லி கேர்ள்ஸ் முட்டி போட வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்துல கொஞ்சம் பொறாமையா இருக்கும். இவங்களை மட்டும் எதுவுமே பனிஷ்மெண்ட் நிறைய கொடுக்க மாட்டாங்க, நமக்கு மட்டும் அதிகமா கொடுக்குறாங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் இல்லையே, ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க, முட்டி போட சொல்லுவாங்க, வெயில்ல கிரவுண்ட்ல சுத்தி வர சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஐயோ குடும்பம் அதெல்லாம் தெரியுமா? அப்புறம் டீச்சர்ஸ்ட படிப்பு இல்லாம வேற ஏதாவது பண்ணி பயங்கரமா திட்டு வாங்கி நல்லதுன்னு நினைச்சு நீங்க பண்ணி அது கெட்டதுல போய் முடிஞ்சு அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப அமைதியான பையன். யார்ட்டையும் பேச கூட மாட்டேன். நானு இருக்கிற இடமே தெரியாது. அதனால வந்து மற்றபடி விஷயத்துக்காக நான் திட்டு வாங்கினதோ அடி வாங்கினதோ கிடையாது. நல்ல பையன் வேற பேர் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பா வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ஆனுவல் டே அது மாதிரிலாம் வரும்போது ஸ்டேஜ்ல வரண்டால தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்ப கேட்பாங்க. டான்ஸ்ல இருக்கவே மாட்டோம். ஆனா நான் டான்ஸ்ல இருக்க மிஸ் அதனால தான் இங்க போனேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி அப்புறம் அவங்க ஃபைனலா உண்மையை கண்டுபிடிச்சி அடிச்செல்லாம் இருக்கிறாங்க. வாங்கிலாம் இருக்கிறோம். நீங்க உங்க மிஸ் கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்களா? திட்டுவாங்களா? நான் போய் சொல்லியிருக்கேன். என்னன்னா எழுதாம போயிடுவேன். எழுதாம போயிட்டு என்ன பண்ணுவேன்னா மாட்டிக்கிட்டு அடிப்பாங்களேன்னு சொல்லிட்டு மேம் நான் எழுதிட்டேன், டீச்சர் நான் எழுதிட்டேன், பட் வீட்டில் நோட் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் சொல்லியிருக்கேன். இது மாதிரி சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது லைஃப்ல. ஆனா என்னை விட்டுருக்காங்களே, நம்பிடுவாங்களே. இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணும்போது கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4-5 தருதலைங்க மட்டும் பண்ணாம வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டை அடியில வச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. பண்ணலன்னு சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பை தான் இதுதான். நான் நோட்டை எழுதாம வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கூட நான் நோட்டை எடுத்துட்டு போயிட்டேன். பட் பக்கத்து கிளாஸ் அக்காட்ட கொடுத்துட்டு அக்கா நீ வச்சுக்கோ, நான் வந்து சாயந்தரம் போகும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஈவினிங் வாங்கிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த காம்போசிஷன் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கட்டுரை காம்போசிஷன் அதெல்லாம் ஒரு ஒரு டேட் கொடுத்துருவாங்க. இந்த டேட்ல எல்லாரும் சப்மிட் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல கரெக்டா நீங்க சப்மிட் பண்ணுவீங்களா? இல்ல இதுல எனக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நான் உடனே எழுதி கொடுத்துருவேன். இன்னொன்னா அந்த கட்டுரை எல்லாம் போர்டில் எழுதி போட சொல்லுவாங்களா, அது என்னதான் எழுதி போட சொல்லுவாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் கிடைக்கும்.
இப்போ ஸ்கூல்னாலே சண்டை இருக்கும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சண்டை இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சண்டை போட்டுருக்கீங்களா? ஆ சண்டை வந்து நெறையாவே போட்டிருக்கோம். அது படிப்பு விஷயமா இருக்கட்டும், நோட்டு குடுக்காம இருப்பாங்க, இல்ல புக்கு குடுக்காம இருப்பாங்க. அந்த மாரியா இருந்தாலும் சண்டை வரும். இல்ல ஏதாவது விளையாட்டுல வந்து அவங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்டி விளையாடுறோம். அவங்க வந்து இப்ப 4வது அந்த இதுலயே வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க அவுட் ஆவலன்னு அடிச்சு பேசுவாங்கல்ல, அந்த டைம்ல வந்து சண்டை வரும். நான் பார்த்தேன், நீங்க கால வச்சுட்ட, இது வந்து அவுட்டு நீனு. நீ ஏன் பொய் சொல்றன்ட்டு எல்லாம் கேங்கா சேர்ந்து ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணுவோம். அவங்களும் எவ்வளோ இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கபடி இது மாதிரி விளையாடும் போதெல்லாம் வந்து கைப்பட்டுச்சு, கால் பட்டுச்சு, இல்ல நீ பொய் சொல்ற, சாமி சத்தியமா நான் கண்ணால 2 கண்ணால பார்த்தேன். அப்படிலாம் வந்து சொல்லி அது பொய்யும் இருக்கும், உண்மையும் இருக்கும். அது மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நெறையாவே சண்டை போட்டுருக்கோம். ஓ! உங்களுக்கு கேம்லாம் விளையாட போவீங்களா? கேம் விளையாட போவோம் மீன்ஸ் இந்த 10 மினிட்ஸ் பிரேக் தருவாங்கல்ல, அந்த டைம்ல வந்து அது லஞ்ச் டைம் தருவாங்க 45 ம். மினிட்ஸ். ஆல்மோஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் சாப்பிட்டுருவோம். பேலன்ஸ் டைம்ல வந்து கல்லாங்கா விளையாடுறது, பாண்டி விளையாடுறது, உடஞ்ச வளையல் வச்சு டிக்ளர் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோம். இது மாதிரி நிறையா விளையாண்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையாவே இப்போ விளையாண்டுருக்கோம். சாப்பாடு டைம்லோட ஞாபகம் வருது. இப்போ பொதுவா ஊர் சைட்லாம் பார்த்தோம்னா, ஏதாவது ஃபங்ஷன்னா கண்டிப்பா அன்னைக்கு மதியம் வெளிய சாப்பிட போயிரும். அந்த ஃபங்ஷன்ல இன்னைக்கு சாப்பாடு குடுக்குறாங்க. அந்த வீட்ல இன்னைக்கு மதிய சாப்பாடு அப்படிங்கும்போது அங்க சாப்பிட போயிரும். அதுக்காக அந்த சமையல் செய்ற அக்கா வந்து கேட்டுருவாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இங்க சாப்பிடுவீங்க? யாரெல்லாம் வெளிய போவீங்கன்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? ஆ அது மாதிரி வந்து நடந்திருக்கு. நாங்களும் வந்து போயிருக்கோம். சம் கோயில்ல அன்னதானம் அதெல்லாம் ம். கொடுப்பாங்க. அன்னதானம் கண்டிப்பா. சர்ச்லலாம் வந்து சம் ஃபெஸ்டிவல் டேஸ்ல இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து சாதம் அதெல்லாம் வந்து தருவாங்க. அப்போ வந்து ஸ்கூலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே போய் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். சர்ச்லேயும் சாப்பிட்ருக்கோம், ஈவன் கோவில் அது மாதிரிலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம்ல, அது வந்து காலையிலே சாப்பிட்ருவோம். ஒரு 10, 11 அந்த பிரேக் டைம்லேயே அந்த டைம்லேயே சாப்பிட்டுட்டு எது அதுக்கு டைம் தருவாங்களா? இல்ல தெரியாம சாப்பிடுறதா? கிளாஸ் டைம்லேயும் சாப்பிடுவோம், லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து. சம்டைம்ஸ் பிரேக் டைம்லேயும் சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் நாங்கள் ஸ்கூலில் சத்துணவு தருவாங்கல்ல, அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக டேஸ்ட்டா இருக்கும். இருக்கும். ஐ மீன் தனியா சாம்பாரு, முட்டை. ஆனா முட்டை இப்ப ரெகுலரா குடுக்குறாங்க. பட் நம்ம படிக்கும்போதெல்லாம் புதன்கிழமை மட்டும் மட்டும்தான் தருவாங்க. முட்டை. 2 நாள் தான் முட்டை தருவாங்க. பட் அது நல்லாவும் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா, அதுலயே பீட்ரூட்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய காய்கறிலாம் இருக்கும். அதெல்லாம் முட்டைகோஸ் ஃபைன் கண்டிப்பா பண்ணி முட்டைகோஸ் போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். சூடா சுட சுட ஐ சாப்பிட்டது மீன் வந்து உங்களுக்கு இதெல்லாம் குடுத்துருக்காங்களா? உருளைக்கிழங்கு, அப்புறம் பயிர் அவிச்சதெல்லாம் குடுத்துருக்காங்களா? அதெல்லாம் கொடுத்ததில்ல. எங்க இதுல வந்து புதன்கிழமை வந்து முட்டை தருவாங்க. மத்த நாள்ல நார்மல் ரைஸ் தான், சத்துணவுன்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு ரைஸ், ஒரே ரைஸ் தான் டெய்லியுமே. அதுவும் அவங்க நேம் எழுதிட்டு போயிடுவாங்க, இவங்களுக்கு தான் அப்படின்ட்டு. சாப்பாடு யாரெல்லாம் கொண்டு வர்றாங்களோ அவங்க நேம் தனியா எழுதிடுவாங்க. ஸ்கூல்ல சாப்பிட்றவங்க பேர் தனியா எழுதிடுவாங்க. ஸோ நாங்க இப்ப சாப்பாடு கொண்டு வர்ற பிள்ளைங்க வந்து இதுல வாங்கக்கூடாது. ஆனா சம்டைம்ஸ் வந்து பேர் குடுத்துட்டு வீட்லேருந்து எடுத்துட்டு வந்து இன் பிட்வீன் சாப்பிட்டுட்டு மதியம் சத்துணவு சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் ஆனா சாப்பிட்டுருக்கோம். நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற வரைக்கும் எல்லாருமே ஸ்கூல்ல தான் சாப்பிடுவோம். அங்க தான் சத்துணவு மட்டும் தான் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ காலையில குடுக்குறாங்க. பட் அப்போ மதியம் மட்டும் தானே. மோஸ்ட்லி வீட்ல செய்ய மாட்டாங்க காலையில. மோஸ்ட்லி பழசு தான் இருக்கும். அத சாப்பிடாம வந்துட்டு மதியம் தான் சாப்பிடுவோம். அதனால அந்த சைடு வந்து எல்லாருமே ஸ்கூல்ல மட்டும் தான் போய் சாப்பிட்டுருக்கோம். ஓகே. ஆனா வீட்ல இருந்து சைட் டிஷ் வேணா எடுத்துட்டு வருவாங்க. மேபி ஏதாவது கூட்டு வச்சாவோ, ஏதாவது டிஃபரெண்டா பண்ணாங்கன்னா அன்னைக்கு எடுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி தீபாவளி இதெல்லாம் முடிஞ்சா பலகாரம் எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவோம். பலகாரம். நம்ம வீட்ல கொழுக்கட்டை செஞ்சா கூட அத டீச்சர்ஸ்க்கு எடுத்து கொண்டு குடுப்போம் நம்ம. எங்க ஆமா. வீட்ல இருந்து செஞ்சாங்க, எங்க வீட்ல இருந்து செஞ்சாங்கன்ட்டு. அது மாதிரி நீங்க பண்ணியிருக்கீங்க. வீட்ல ம். செஞ்சத எடுத்து கொண்டு குடுத்துருக்கீங்களா? அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். சம் டீச்சர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் உங்களுடைய பிரேக் டைம்லலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரேக் டைம்ல பசங்க விளையாடுவோம். மோஸ்ட்லி சண்டை தான் போடுவாங்க. அது இதுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கா? டீச்சர்ஸ் எடுத்துட்டு வர சாப்பாட வந்து நமக்கு குடுத்துருக்காங்களா உங்களுக்கு? டீச்சர்ஸ் வந்து சடனா ஸ்கூலுக்கு வருவாங்க. ஹாஃப் டேல போற மாரி இருக்கும். சம் அன்வான்டட் சிச்சுவேஷனோ இல்ல ஏதோ எதிர்பாராத நிலைமையில அவங்க வீட்டுக்கு போற மாரி ஆயிடும். அப்ப அவங்க எடுத்துட்டு வர சாப்பாட வந்து கிளாஸ்ல கொஞ்சம் டாப்பரா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபேவரைட் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து குடுப்பாங்க. சாப்பிட சொல்லி, ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லி குடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். எனக்கும் அது மாதிரி நடந்திருக்கு. சாப்பாட வாங்கிட்டு என் கையில குடுத்துருக்கலாம் செஞ்சிருக்காங்க. நான் ஒரு வாய் சாப்பிடுறதுக்குள்ள பசங்க புடுங்கிட்டு போயிடுவாங்க. மத்தபடி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, லஞ்ச் டைம்ல இது ஒண்ணு நடக்கும். லஞ்ச் டைமா இருந்தாலும், பிரேக் டைமா இருந்தாலும், ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு பெஞ்ச்ல நம்ம எடுத்து வச்சோம்னா, ஈவன் அது இட்லியோ, தோசையோ என்ன சாப்பாடா இருந்தாலும் 10 கை வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து வரும். ஒரு காக்கா கூட்டம் மாரி வந்து எல்லாரும் வந்து அத ஆக்சுவலி சாப்பிட்டுருக்கோம். இது எனக்கு காலேஜ்ல நடந்திருக்கு. நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போயிருப்போம். மதியம் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒண்ணுமே இருக்காது. திருடி சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. இது மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. இப்ப நமக்கு ஸ்கூல் ஆல்மோஸ்ட் 4 to 4:10 அந்த டைம்ல வந்து முடிஞ்சிடும். 4:30க்குள்ள மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஒரு 8th அந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும்.
அப்படி முடிஞ்சோடனே ஸ்ட்ரெயிட்டா நீங்க வீட்டுக்கு போவீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜஸ்ட் ஊரெல்லாம் சுத்திட்டு அது மாதிரி அப்புறமா வீட்டுக்கு போவீங்களா? நோ, விட்ட உடனே வீட்டுக்கு போறதுதான் வேலை. போயிட்டு அம்மா டீ வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடு, ஏதாவது ஒண்ணு இருக்கணும். வீட்டுக்கு போனோடனே இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா சிக்கன் இருக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல போவோம். வீட்டுல என்ன சாப்பாடு இருக்குன்னு ஏக்கத்துல போவோம். அதனால விட்ட உடனே வீட்டுக்கு தான் போவேன், வேற எங்கேயுமே போக மாட்டேன். அப்படி சுத்திட்டு போனா வீட்டுல விளக்குமா தடி யாரு வாங்குவா? விட்ட உடனே வீட்டுக்கு தான் போகணும். நீங்க சுத்திட்டு போயிருக்கீங்களா? ஆமா, அவங்க டைமிங் வச்சிருப்பாங்க. நம்ம அதுக்கேத்த மாதிரி போகணும். சுத்திட்டு போக மாட்டோம். பட் ஆனா ஸ்லோவா போவோம். சிலப்ப கால் வலிக்கும். இல்ல யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க இப்ப நம்ம போற வழியிலேயே ஃப்ரெண்டு வீடு இருக்கும். டிராப் பண்ணிட்டு போவோம். அவங்க அம்மா வாம்மா டீ குடிச்சிட்டு போ, இல்ல ஸ்நாக்ஸ் ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சாங்க. இப்ப லைக் பஜ்ஜி, வடை இதெல்லாம் செஞ்சாங்கன்னா குடுப்பாங்க. நம்ம அங்க உட்காந்து 10 மினிட்ஸ் ஆகும் அதை சாப்பிட்டுட்டு அது போறதுக்கு. போதுமே, எனக்கு இது கொடுத்தாலும் போதுமே. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போகும்போது வீட்டுக்கு போக லேட் ஆகும். இப்போ ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருப்பாங்க பேரண்ட்ஸ்லாம். 4:45க்கு நம்ம வந்துருவோன்ட்டு. அது ஒரு 4:50, 55 வரைக்கும் அது அக்செப்டபிளா இருக்கும். 5 தாண்டிடுச்சுனாலே நமக்கு வந்து நம்ம வந்து ஸ்பீடா தான் போய் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. நமக்கு இன்னைக்கு பூஜை கன்ஃபார்ம் இருக்கும், அப்படின்ட்டு கண்டிப்பா போகணும். இருக்கும். அதுவும் இன்னொரு வீட்ல சாப்பிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா பொளந்துருவாங்க. அதையும் நம்ம வந்து மறைக்கணும். ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா 8th வரைக்கும் அந்த ஆப்ஷன் கிடையாது. சொல்லவும் முடியாது. சாப்பிட்டோன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பொய் சொல்லலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே போயிட்டு இருக்க நாட்கள்லாம் வந்து இருக்குது. எங்களுக்குலாம் ஸ்கூல் விட்டு போகும்போது சார் இருக்காங்கல்ல, அவங்க எங்க ரூட்ல வரவங்க பைக்ல வருவாங்க, ஸ்லோ பண்ணிட்டு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு ஒழுங்கா போறோமா, எங்க சுத்திட்டு இருக்கோமா, சடனா ஒரு இடத்துல நின்னா கூட எதுக்குங்க நிக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பயந்து நம்ம வேகமா வீட்டுக்கு போயிடுவோம். மாதிரி போற வழியில ஏதாவது இழந்த மரம், புளியங்காய் மரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல காய் பறிக்கிறது. அத நெல்லிக்காய் திருடி இருக்கும். ஒரு பாட்டி வீட்டுல நெல்லிக்காய் இருக்கும். அந்த பாட்டி பறிக்கவே விட மாட்டாங்க. அவங்க அசந்த நேரத்துல அட்லீஸ்ட் ஒன்னாவது பறிக்கணுமே பறிச்சுட்டு ஓடி இருக்கும். அதுலதான் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அந்த திருட்டு காயில தான். அது வந்து நல்லா இருக்கும். அப்போ நம்ம கை கழுவுவோமோ இல்லையோ, அந்த ப்ராடக்ட்டை கழுவுவோமோ இல்லையோ, அந்த பழங்களை கழுவுவோமோ இல்லையோ, ஆனா நம்ம வந்து டைரக்டா வந்து சாப்பிட்டுருவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 2, 3 பேர் இருந்தா இன்னும் நமக்கு தைரியம் வந்துடும். ஏன் நீ பார்த்துக்க யாரும் வர்றாங்களா இல்லையான்ட்டு நான் பறிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நிறையாவே நம்ம லைஃப்ல வந்து நடந்திருக்கும் கண்டிப்பா. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது போய் சொல்லிட்டு லீவ் போட்டிருக்கீங்களா? அம்மா கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இது முடியல, அது முடிக்கல. அதாவது ஹோம்ஒர்க் முடிச்சிருக்க மாட்டோம். ஆனா அது உண்மையை சொல்லாம எனக்கு முடியல, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோம். ஏன்னா பனிஷ்மெண்ட் குடுப்பாங்கல்ல. இப்ப சோசியல்ல நெறையாவே பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம். அப்படி பனிஷ்மெண்ட் நம்ம முடிக்கல, நம்ம தொடக்கூட இல்ல. ஒரு 100 டைம்ஸ் எழுத சொல்லியிருப்பாங்க ஒரு கொஸ்டின் ஆன்ஸர. நம்ம தொட்டே இருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் எழுதினாலாவது நம்ம சமாளிச்சிடலாம். தொட்டே இருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது போனோம்னா கண்டிப்பா அங்க போய் வடி தான் வாங்குவோம். அப்ப லீவ் போட்டுறலாம் அப்படின்னு நம்ம லீவ் போடுவோம். அதே மாதிரி மேத்ஸ்ல இந்த சாப்டர் டெஸ்ட்ன்னு சொல்லிடுவாங்கல்ல. அன்னைக்கு நம்ம லீவ் போடுவோம். நம்ம கிரகம் அன்னைக்குன்னு பார்த்து மேத்ஸ் மிஸ்ஸும் லீவ் போட்டுருவாங்க. மறுநாள் நம்ம போறப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஏன் நேற்று மேத்ஸ் மிஸ் வரலடி, இன்னைக்கு தாண்டி டெஸ்ட்டும்பாங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு இது, அட பாவமே, ஐயோ. இந்த மாதிரி எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா நடந்திருக்கும். எனக்குமே அது நடந்திருக்கு. அப்படி நடக்கலைன்னா அந்த ஸ்கூல் லைஃபுக்குன்னு ஒரு அர்த்தமே வந்து இருக்காது. உங்களுக்கு என்ன மாதிரி நடந்துச்சு? எனக்கு எப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. ஐ மீன் நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப நேரம் படுத்தே இருப்பேன். ஏன்னா எனக்கு உடம்பு காய்ச்சல் அடிக்குமான்னு சொல்லிட்டு போர்வை இழுத்து மூடிட்டு இருப்பேன். அங்கம்மா சொல்லுவாங்க, போர்வை மூடிட்டு தூங்கினா அப்படிதான் இருக்கும், எந்திரிச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு அடி வாங்கி, விளக்கு மாத்தால அடி வாங்கி அழுது போகாமலாம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப தமிழ் பீரியடா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷ் பீரியடா இருக்கட்டும், அந்த லைன் படி வாசிக்க சொல்லுவாங்க. நீ இந்த பேரா நீ படி, இந்த பேரா நீ படி, செகண்ட் பேரா அப்படின்ட்டு. அப்படி வரும்போது சில பேர் இங்கிலீஷ்க்குலாம் வந்து பயப்படுவாங்க. ஐயோ இந்த பேரா நமக்கு வந்துருமோ, நம்ம பிஃபோராவே 10 வாட்டி இதை படிச்சு பார்த்துப்போம். ஏன்னா நம்ம திக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிப்பாங்க, மிஸ்ஸே நம்மளை போட்டு பொழந்துருவாங்கன்ட்டு 10 வாட்டி படிச்சு பார்த்துப்போம். நம்ம 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 டைம் வரும்போது பெல் அடிச்சிடணும்னு கூட வேண்டிக்கிட்ட நாட்கள்லாம் வந்து இருந்திருக்கும். ஒரு 6th 7th அந்த டைம்ல. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி நடந்தது கிடையாது. எனக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி சயின்ஸ் படிக்க சொல்லுவாங்க. சயின்ஸ்ல வாசிக்க சொல்லுவாங்கல்ல, அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்மளை வாசிக்க சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழை படிச்சு காட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் அது நமக்கு கைவந்த கலையாச்சு. அதனால ஈஸியா படிச்சுட்டுவோம். சார் நிறைய பேர் வந்து வேண்டியிருப்பாங்க, ஐயோ பெல் அடிச்சிடணும். சில பேர் கொஞ்சம் இந்த பிலோ ஆவரேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கலாம் வந்து இந்த இங்கிலீஷ் பீரியட்லாம் வந்து வேண்டியிருப்பாங்க. நான் மேக்ஸ் பீரியட்ல வந்து வேண்டியிருக்கிறேன். சம்டைம் மிஸ் வந்து யாரனாலும் எழுப்பி ஃபார்முலாஸ் கேட்பாங்க. அது கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், ப்ரொசீஜர் சொல்லு, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன,
வாட் இஸ் காஸ் தீட்டா, வாட் இஸ் சைன் தீட்டா அப்படிலாம் கேட்கும்போது என் பேர் அவங்க வாயில வந்துடக்கூடாது, என்ன அவங்க பாத்துடக்கூடாது, நான் அவங்க கண்ணிலே பற்றக்கூடாது அப்படின்லாம் நான் வந்து இதை விட இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம பக்கத்துல இருக்கவனை எழுப்பி விட்டுருவாங்களா, அவனுக்கு ஆன்சரும் தெரியாது, நம்மகிட்ட கேட்பான்ல என்னதுன்னு. அந்த மாதிரி சூழ்நிலையை சமாளிச்சிருக்கீங்களா? நிறையவே சமாளிச்சிருக்கோம். நம்மளால அப்ப அழுவவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. கண்ட்ரோல் ஐயோ, பண்ண அடுத்து நம்மள்ட்ட முடியாது. கேட்டுருவாங்களோ அப்படின்னு திருட்டு மொழி முடிச்சு நம்மளே நம்ம காட்டி கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு நம்மளே காட்டி கொடுத்துருவோம். அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே ஒரு டிராஜடிக்கா இருக்கும். ஐயோ ஐயோ போச்சு, அவ்வளவுதான் செத்தோம், இன்னைக்கு அசிங்கப்படுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸால நம்ம ஸ்கூல் லைஃபே வந்து ரொம்ப அழகா கடந்து வந்திருப்போம். நாங்க சொன்ன விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு 4-5வது உங்களுடைய லைஃப்ல ரிலேட் ஆகும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இதே மாதிரி சந்திக்காம யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதாவது ஸ்கூல் லைஃப்ல கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் இது கண்டிப்பா நடந்தே இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல இது மாதிரி நடந்துச்சா, இல்ல டிஃப்ரெண்டா வேற ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா அப்படின்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். நன்றி. எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.